أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். وما أرسلنا من قبلك إلا رجالا نوحي إليهم من أهل القرى أفلم يسيروا في الأرض فينظروا كيف كان عاقبة الذين من قبلهم ولدار الآخرة خير للذين اتقوا أفلا تعقلون. நபியே, உமக்கு முன்னர் பல்வேறு ஊர்களுக்கு தூதர்களாக நாம் அனுப்பி வைத்திருந்த அனைவரும் மனிதர்களாகவும் அந்தந்த ஊர்களை சார்ந்தவர்களாகவும் தான் இருந்தார்கள். அவர்களுக்கு நாம் வகி அறிவித்துக் கொண்டிருந்தோம். பின்னர் இவர்கள் பூமியில் சுற்றித் திரிந்து தமக்கு முன் சென்று போனவர்களின் கதி என்னவாயிற்று என்பதை பார்க்கவில்லையா? எவர்கள் இறை தூதர்களின் சொல்லை ஏற்று இறையச்சத்துடன் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு திண்ணமாக மறுமை இல்லம் மிகவும் சிறந்ததாகும். இனியும் நீங்கள் சிந்தித்துணர மாட்டீர்களா? حتى إذا استيأس الرسل وظنوا أنهم قد كذبوا جاءهم نصرنا فنجي من نشاء ولا يرد بأسنا عن القوم المجرمين. முந்திய இறை தூதர்களுக்கும் இதே நிலை ஏற்பட்டது. அவர்கள் நீண்ட காலம் மக்களுக்கு நல்லுரை புகன்று வந்தார்கள். ஆனால் மக்கள் அதனை கேட்கவில்லை. எதுவரை எனில் மக்கள் இனி நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் என்று இறை தூதர்கள் நிராசையடைந்தார்கள். மேலும் தங்களிடம் பொய்தான் சொல்லப்பட்டது என்று மக்களும் கருதலானார்கள். அப்பொழுது நம் உதவி இறை தூதர்களுக்கு கிடைத்து விட்டது. இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நமது நியதி இதுதான். நாம் யாரை நாடுகின்றோமோ அவர்களை காப்பாற்றி விடுகின்றோம். மேலும் குற்றம் புரிந்த மக்களை விட்டு நமது தண்டனை அகற்றப்படுவதே இல்லை.